ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கம்ப்யூட்டர் ஜோன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற தேர்ட் சாப்டர்ல இருக்க ஒரு 5 மார்க் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல நிறைய 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 11th அண்ட் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட தேர்ட் சாப்டர்ல இருக்க ஒரு 5 மார்க் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல ஆல்ரெடி எல்இஜிபி அப்படின்னு ஒரு 5 மார்க் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போற 5 மார்க் என்ன அப்படின்னு சொன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த 5 மார்க் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். மாடுலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மாடியூல் அப்படின்றது என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். அதாவது மாடியூல் அப்படின்னாலே பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் எந்த ஒரு விஷயத்தையுமே சின்னதா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு மாடியூல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரோக்ராமிங்ல மாடியூல் அப்படின்னு சொன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸா நம்ம பிரிக்கிறோம். மாடியூலோட எக்ஸாம்பிள் தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம சொல்றது. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கோட வந்து நம்ம ரிப்பீட்டடா நிறைய ப்ரோக்ராமிங்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயுமே அந்த கோட நம்ம திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மாடியூல்ஸா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கோடிங்க மாடியூல்ஸா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மாடியூல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து அடிஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதுறேன்னு சொன்னா, இந்த அடிஷனே வந்து எனக்கு என்னோட 10 ப்ரோக்ராம்லயும் எனக்கு அடிஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னா, ஸோ 10 டைம்ஸ் நான் வந்து அந்த கோட எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் அடிஷன் ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, எப்பப்பெல்லாம் எனக்கு அடிஷனுக்கான கோடிங் தேவையோ அப்ப நான் இந்த மாடியூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக தான் பேசிக்கா மாடியூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீபக் பண்றது ரொம்ப ஈஸி. டீபக்கிங் வந்து நம்ம ஈஸி பண்ணணும் அப்படின்றதுக்காக மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை டீபக் பண்ணி நம்ம எரர் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுவே நம்ம கோடிங் வந்து கம்மியா இருக்கு, ஒரு 2-3 லைன்ஸ் முடியுது, இல்ல 5-6 லைன்ஸ் முடியுதுன்னா நம்மளால எங்க எரர் இருக்கு அப்படின்னு ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி எரர் வந்து ஈஸியா ரெக்டிஃபை பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான மாடியூல்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அப்படி யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது தான் நம்மளோட 5 மார்க். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லெஸ் கோட் டு பி ரிட்டன். ஆப்வியஸா நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், ஒரு டைம் நம்ம ஒரு மாடியூல வந்து ப்ரோக்ராமிங்கா எழுதி நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம் அப்படின்னா அதை எத்தனை டைம் வேணா நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்படின்னா கோடிங் அதிகமா நம்ம எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெஸ் கோட் டு பி ரிட்டன். கம்மியான கோடிங். ஏன்னா எப்பெல்லாம் இந்த கோடிங் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம அதை டைரக்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் கோடிங் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ லெஸ் கோட் வந்து நமக்கு எழுதுனா போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அடுத்து செகண்ட் என்ன சொல்றாங்க, சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ், எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் த கோட் மெனி டைம்ஸ். அதாவது ஒரு டைம் நம்ம ப்ரோக்ராம் எழுதி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையே நம்ம எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு டைமும் நம்ம ரீடைப் பண்ணணும், அதே கோடிங்கே திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அந்த ரீடைப் பண்ற விஷயத்த நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படின்றதுனால இது வந்து ஒரு பெனிஃபிட்டா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிசைன்டு மோர் ஈஸிலி பிகாஸ் a small team deals with only a small part of the entire code. ஸோ என்ன சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் இருக்கு அப்படின்னா அதை வந்து குட்டி குட்டி மாடியூல்ஸா நம்ம பிரிக்கிறோம்னா ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு டீமுக்குன்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப அடிஷன் நீங்க இந்த டீம் பண்ணுங்க, சப்ராக்ஷன் இந்த டீம் பண்ணுங்க, டிவிஷன் இந்த டீம் அப்படின்னு அப்படி தனித்தனியா பிரிச்சு கொடுக்கும்போது இப்ப ஒவ்வொரு டீம்ல இருக்கிற மெம்பர்ஸும் என்ன அந்த ப்ரோக்ராமோட ஃபுல் கோடிங்கும் அவங்க அவங்க வந்து அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பார்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அவங்க பெஸ்டா டிசைன் பண்ணா
போதும். சோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா ஒரு பெரிய ப்ரோகிராமே வந்து ஃபுல்லா நம்ம யோசிச்சு நம்ம டிசைன் பண்ணணும்ன்றத விட, அந்த ப்ரோகிராமோட ஒரு பார்ட்ட மட்டும் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது இன்னும் இன்வால்வ்டா நம்ம பண்ணுவோம். சோ அதுதான் வந்து அடுத்த பெனிஃபிட்டா சொல்லியிருக்காங்க. ப்ரோகிராம்ஸ் கேன் பி டிசைன்ட் மோர் ஈஸிலி. ரொம்ப ஈஸியா அவங்களால டிசைன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஸ்மால் பார்ட் ஆஃப் கோட மட்டும் தான் அவங்க டீல் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். ஆமா. சோ ஒரே ப்ரோக்ராம்லயே நிறைய டீம்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஆப்வியஸா என்ன பண்றாங்க அப்படின்னா, சேம் அப்ளிகேஷனுக்கு நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து கொலாபரேட் ஆகுறாங்க. அப்ப நிறைய பேரோட ஐடியாஸ் வந்து அங்க அந்த இடத்துல ஒண்ணா வந்து ஷேர் ஆகுது. சோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது the code is stored across multiple files. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு கோடிங் ஒரு டைம்ல எழுதி நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த கோட் எந்தெந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லா ஃபைல்ஸ்லயும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் the code is stored across multiple files. நிறைய ஃபைல்ஸ்ல ஒரே சேம் கோடே வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது அடுத்த பெனிஃபிட். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மாடியூல் அப்படின்னாவே ஷார்ட் அப்படின்னு. ஸோ கோட் வந்து ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும், சிம்பிளா இருக்கும். ஈஸியா நம்ம யூசர் வந்து பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஈஸியான கோடிங்கா இருக்கும். அது வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங்கோட ஒரு பெனிஃபிட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்தது எரர்ஸ் கேன் easily be identified as they are localized to a subroutine or functions. இதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான். நமக்கு ஆப்வியஸா கோட் சின்னதா ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கிற எரர்ஸும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், ஈஸியா அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். சோ எரர் வந்து இங்க கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்பவே ஈஸியான விஷயமா இருக்கு. அது அது வந்து ஒரு பெனிஃபிட்டா நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் the same code can be used in many applications. இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சேம் கோட் ஒரே கோடையே நம்ம என்ன பண்றோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்றோம். ஸோ ஒரு டைமும் நம்ம அதை வந்து புதுசா டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சேம் கோடே எத்தனை அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த கோடிங் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். The scope of variables can easily be controlled. இதுல வந்து நம்மளோட வேரியபிளோட ஸ்கோப் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா ப்ரோக்ராமோட பார்ட் வந்து சின்னது அப்படின்றதுனால அந்த வேரியபிளுக்கான ஸ்கோப் எங்க இருக்கும், எங்க இருந்து எது வரைக்கும் முடியுது அப்படின்றது நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராம் அந்த வேரியபிளோட ஸ்கோப்பிங் வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பெனிஃபிட்ஸா நமக்கு சொல்லியிருக்காங்க. மாடுலர் ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட்ஸ். இது வந்து ஈஸி ஒரு 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் கூட. ரொம்ப ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதலாம். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.